திரு மணிகண்டன், இடைத்தேர்தலை கடந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இப்போதே கூட்டணியை உறுதி செய்ய வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? இடைத்தேர்தலில் எல்லோரும் ஒன்றாக இணைக்க வேண்டும், அப்ப இந்த கருத்தை சொன்னா மட்டும்தான் முழுமையா வாக்குகள் சிதறாமல் இருக்கும் எதிர்கட்சி கூட்டணியில அப்படிங்கிற ஒரு இடம் அதிமுகவுக்கு வந்திருக்கா? நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்கள், தமிழகத்தின் மூத்த நெறியாளர் கார்த்திகை செல்வன் சக விருந்தினர்களுக்கு வணக்கம். அதாவது சார், எனக்கு முன்னாடி ஷானவாஸ் பேசினாரு. ஷானவாஸ் அதிமுக மேல ரொம்ப ஆனந்தப்படுறாரு, ரொம்ப கவலைப்படுறாரு. அவர் திமுகவின் சட்டமன்ற ஆமாங்க, ஆடு நினைது அப்படின்னு சொல்லி ஓனாய் எழுந்ததை பார்த்தா அந்த கண்ணீர் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. எனக்கு அவருடைய கட்சி சின்னத்தில் ஷானவாஸ் நின்று போட்டிட்டாரா இல்ல திமுகவுடைய சின்னத்தில் போட்டிட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினரா அப்படிங்கிற சந்தேகம் ஒண்ணு இருக்குது. அதை ஒரு பக்கம் தனியா வச்சிருவாங்க. அதாவதுங்க, மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை வருகின்ற 2024 தேர்தலில் பாத்தீங்கன்னா ஒரு முனை மழுங்கிய ஆயுதம், முறிந்து போன அம்பு, புளித்து போன பால். எதனால சொல்றேன் அப்படின்னாங்க, மோடி எதிர்ப்பு அப்படின்னு திட்டமிட்டு ஒரு கட்டமைப்பு செஞ்சு 2021 தேர்தலில் 2019 சட்டமன்ற தேர்தலில் போதுமான அறுவடையை அவர்கள் செய்து விட்டாருங்க. அதுக்கப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி ஒரு வரலாற்று புரோகிதருக்கு அழைச்சிட்டு 350 கோடி ரூபாய் செலவு பண்ணி தோற்று போனது வெறும் 3% வாக்குல தான். அதாவது பாஜக ஏதோ தீண்டத்தகாத கட்சியோ, பாஜக தமிழ்நாட்டில் புறக்கணிக்கிறாங்க. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, அதிமுகவுடைய வேட்புமனு தாக்கல் பிஜேபியில இருந்து யாரும் பங்கெடுக்கல. தேர்தல் பரப்புரைக்கான முதல்ல வைக்கக்கூடிய அவங்களுடைய பேனர்ல பெயர்கள் மாறுதலா இருக்கு. பிரதமர் மோடி உள்ளிட்டவர்களுடைய படம் இடம்பெறதுல தயக்கம் இருக்கு. இப்ப இதெல்லாம் செய்யறது அதிமுக போது அந்த கேள்வி நீங்க சொல்லக்கூடியது மோடி எதிர்ப்பு அல்லது பிஜேபி எதிர்ப்பு என்பதுல அதிமுகவே சற்று தயங்குதா, சிந்திக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல? கார்த்திகை செல்வன், நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப கடந்த முறை இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் நின்னது பாத்தீங்க அப்படின்னா தமாகவை சேர்ந்தவர் இரட்டை இலை சின்னத்தில் நின்றார். தேர்தல் அறிவித்த அடுத்த நிமிடமே தனது 2ஆம் நிலை தலைவர்களை அனுப்பி உடனடியாக இந்த அதிமுக நிற்கணுங்கிற நிலைப்பாடை எடுத்தவர் இடைக்கால பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி. அவருடைய முதல் இது பிஜேபி வந்தால் உன்னோடு, வராவிட்டால் இல்லாமல், எதிர்த்தால் உன்னையும் எதிர்த்து, சின்னம் கிடைத்தாலும் சரி, இரட்டை இலை சின்னம் கிடைக்காவிட்டாலும் சுயேட்சை சின்னத்தில் போட்டி போடுறோங்கிறத தெளிவா பாஜக தலைமைக்கு உயர்த்தினாரு. பாஜகவை பொறுத்த மட்டில் சின்ன ஒரு வருத்தங்கள் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்குதுங்க. அதிமுக தொண்டர்களை பொறுத்த மட்டில் பாத்தீங்கன்னா மத்தியில் மோடி, மாநிலத்தில் எடப்பாடி அப்படிங்கறதுல தெளிவா இருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் பாத்தீங்கன்னா அவங்க தாமதப்படுத்துறது, தேவையில்லாம ஆதரவு தெரிவிக்கிறது. நீங்க கேட்டீங்க பேனர் வைக்கிற பிரச்சனை பத்தி. அந்த நிமிடம் வரை அவர்கள் ஆதரவை தெரிவிக்கவில்லை. ஏன் சார், திமுக கூட்டணியில நேரா கிளம்பிட்டாரு, நேரா இதுக்குதான் கோபாலபுரம் வர போறாரு சொன்ன வைகோ கார் போய் நின்ன இடம் போயஸ் கார்டன். கடைசி நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. கவலைப்படலையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக வேட்புமனு தாக்கல் தள்ளி வைக்கப்பட்டது. கவலைப்படல, வேட்புமனு தாக்கல் தள்ளி வைக்கப்பட்ட நிலைப்பாடு சொல்லிட்டார். அதாவது பாஜக அதிமுக பொறுத்த மட்டும் பாஜகவோடு கடந்த தேர்தலில் நட்பும் இல்லை, உறவும் இல்லை. அது உறவும் இல்லை, பகையும் இல்லை, நட்பு மட்டுமே தொடங்குச்சு. நட்பு அடிப்படையில் அவங்க கேட்டுக்கொண்டதனால் வேட்புமனு தள்ளி வைக்கப்பட்டது. இது ஒண்ணுங்க. நான் ஒண்ணு கேக்குறேங்க, 2019 பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா திமுக பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது அது எதிர்கட்சி. நீங்க என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் 2024 சந்திக்க போறப்ப நீங்க 3 ஆண்டுகள் நிறைவடைந்து, நான் இப்ப ஈரோடுல தான் பேசுறேங்க. காலையில இருந்து ஈரோடு தொகுதியில தான் நான் தேர்தல் பணியெல்லாம் பார்த்தேன். மக்களுடைய அதிருப்தி அலை தெரிகிறது. அடிக்கலாமா ஒழிய வேறு எந்த, நீங்க சொல்ற லாஜிக் படி திமுக 3 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புல இருந்திருக்கும், 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புல பிஜேபி இருந்திருக்கும் 24ல. இரண்டாவது முறை ஏற்கனவே வெற்றி பெற்ற மோடி மிகுந்த பலத்துடன் 3வது முறை தேர்தலை சந்திப்பார். அது நல்லா புரிஞ்சுக்கங்க.
பிஜேபி இதுவரைக்கும் ஆன்டி இன்குமென்சி வந்திருந்தா நடந்திருக்கிற சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாம் பிஜேபி படுதோல்வி சந்திச்சிருக்கும். ஆனால் பிஜேபி இதுவரை தோல்வியை சந்திக்கல. இந்த மோடி எதிர்ப்பு ஆயுதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு செல்லா காசுங்க. நான் உதாரணத்துக்கு பிஜேபி இந்த தமிழ்நாட்டில் தோல்வியை சந்திக்கலன்னு சொல்றீங்களா? கிளப்பினாங்கன்னா அது அவங்களுக்கு வாக்கு வாங்கி தருமா? அது ஒரு காலம். இல்ல பிஜேபி தமிழ்நாட்டுல தோல்வியை சந்திக்கலன்னு தமிழ்நாட்டுல கூட பொதுவா எல்லா மாநிலத்திலையும் சொல்றேங்க. இல்ல நம்ம இங்க தமிழ்நாட்டோட ரிசல்ட் வேற யாரும் இருந்திருக்கு. பெரும்பான்மை பலத்தை பிரதமர் மோடியும் பாஜகவும் 2019 பெற்ற போதும் கூட தமிழ்நாட்டில் அது வேற யாரும் இருந்துச்சு. அது நிச்சயமா இந்த பாராளுமன்ற தேர்தலில் மாறும். திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி ஓரளவுக்கு குறிப்பிடத்தகுந்த ஒரு வளர்ச்சி, ஆனால் அவங்க சொல்ற மாதிரி அபரிதமான வளர்ச்சி அல்ல, ஒரு குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி அவங்க இது பண்ணிருக்காங்க. இரண்டாவது கார்த்திகை செல்வன் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். இவரு சொல்லியிருக்காரு, மாண்புமிகு முதலமைச்சர் விடியலை தருவோம். என்ன விடியலை தர போறீங்க? யார் விடியலை தரப்போவது? விடியலை தரக்கூடிய உங்கள் அகில இந்திய தலைமையார் ராகுலா, கார்கேவா, சந்திரசேகர் ராவா, மம்தாவா, அல்ல ஸ்டாலின் அவர்களே தரப்போறாரா? இன்னும் அவங்க கூட்டணி காங்கிரஸோடு தான் அப்படின்னு அவங்க எதுவுமே உறுதிப்படுத்தல. அது அவங்க கொடுத்த விடியல் அப்படின்னா என்ன? பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, 7 லட்சம் ஓஏபி நிறுத்தம், லேப்டாப் நிறுத்தம், குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய். எங்க சார் பக்கத்துல இத்தனூடு ஸ்டேட் பாண்டிச்சேரியில் 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இவ்வளவு வாய் இழந்தீங்களா? அந்த 1000 ரூபாய் உங்களால கொடுக்க முடியல. நகைக்கடன் தள்ளுபடியில ஏமாற்றம், கல்வி கடன் ரத்து இல்ல, நீட் தேர்வு ரத்து, நாடகம். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? 2 வருஷம் அந்த ஃபைல் எங்க இருந்ததுன்னு தெரியாத ஒரு நிலை இருந்துச்சு. மணிகண்டன், நீட் தேர்வு பற்றி விமர்சனங்களை முன்வைக்கும் போது திருப்பி அந்த விமர்சனம் உங்களையும் தாக்கும். 2 ஆண்டுகள் வெளியில சொல்லப்படவே இல்லை. திருப்பி அனுப்பப்பட்டதோ அந்த தகவலே வெளியில் இல்லாம இருந்துச்சு. சார் அது கடந்த ஆட்சி. நான் கேட்கிறது அதெல்லாம் சொல்லி அதிமுக ஆட்சி தானே. கடந்த ஆட்சினா வேற ஏதோ ஒரு ஆட்சி எப்படி நீக்குவோம் என்ற சூட்சமம் தெரியும். இல்ல கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் குறைய சுட்டிக்காட்டுத்தான 365 கோடி ரூபாய் புரோகிதருக்கு கொடுத்து 3% ஓட்டுல ஜெயிச்சு. நீங்க யாருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மணிகண்டன் நீட் தேர்வை விளக்கும் சூட்சம். சரி ரைட், நீங்க தொடருங்க, வாதங்களை வைங்க. நம்ம அடுத்து இந்த ட்ராக் ஆச்சுன்னா மாறி மாறி வெவ்வேறு விஷயங்களுக்கு போயிடுவோம். வாதத்துல இருந்து மாறி போயிடுவோம். எஸ் ஓகே. இந்த இதெல்லாம் எதிர்ப்புல இருக்குன்றீங்க. சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல, அதெல்லாம் களத்துல எதிர்க்கிறீங்க. கார்த்திகை செல்வன் நீட் தேர்வு, நான் ஒரு விஷயம் சொல்லிருக்கேன். நீட் தேர்வு 1, 2வது இடபிள்யூஎஸ்ல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் டெல்லியில் ஒரு நிலைப்பாடு, அறிவாலயத்தில் ஒரு நிலைப்பாடு, இதுவே போதும் அவங்க தோக்கறதுக்கு. ஆமா, இப்ப விவசாயிகள் வேளாண் சட்டத்துல ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது, பிறகு மாற்றப்பட்டது, எல்லாமே வரும் வாதங்கள்ல. நான் வர உங்கள்கிட்ட வர திரு தமிழன் பிரசன்னா, நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாம இருக்கு. ஒரு பட்டியல் கொடுக்கிறாரு. இதெல்லாம் களத்துல எதிரொலிக்கும். 3 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பு இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு முன்னாடி இடைத்தேர்தலையே இது கேள்விகளாக இருக்கு அப்படிங்கிற. இல்ல இதை பேசுறதுக்கு அதிமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கறதான் என்னுடைய கேள்வி. எல்லாருமே முன் வைப்பாங்களே, அது கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பும் கடமையும் இருக்குல்ல. யூ ஹாவ் அ ரைட், பட் சர்டன் திங்ஸ் டியூட்டிஸ் ஒன்னு இருக்குல்ல, அதை நீங்க செஞ்சுட்டு கேள்வி கேட்கலாம். நான் எதையுமே செய்ய மாட்டேன். அவர் சொன்னாரு புரோகித்துக்கு 35 கோடி கொடுத்தீங்க, 350 கோடி கொடுத்தீங்கன்னு. பன்வாரிலால் புரோகித்துக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டே 2 பேர் அடமானம் வச்சுக்கிட்டு ஆளுநர் மாளிகை, பஞ்சாயத்து மாளிகையை மாத்திக்கிட்டு இருந்தீங்களா? அப்ப எந்த புரோகித்திட்ட சார் போய் நின்னீங்க? அப்ப எந்த புரோகித்திட்ட போய் நின்னீங்க? முதல்ல இந்த கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணி பேசுறத பொது அவையில நிப்பாட்டுங்க. நேத்து நீங்க அப்படிதான் பேசுனீங்க, இன்னைக்கு அப்படிதான் பேசுறீங்க. தொடர்ச்சி இங்க கொண்டு வரணும். என்ன அவை வேறு, என்ன அவை வேறு? முதல்ல உங்க சின்ன உங்க கிட்ட இருக்கா? முதல்ல அதிமுக எத்தனை அதிமுக இருக்கு? சசிகலா அதிமுக, தினகரன் அதிமுக, பன்னீர்செல்வம் அதிமுக, பழனிசாமி அதிமுக. நீங்க இந்த பழனிசாமி அங்கீகரிச்சதா ஒரு இடைக்காலம் தான். இல்ல இப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவு, ரெட்டலை சின்னம் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நான் என்னோட வார்த்தையை ரொம்ப தெளிவா பேசுறேன். ஒரு இடைக்கால ஏற்பாடு தான். இன்னும் உச்சநீதிமன்றத்துடைய தேர்தலுக்கு ரெட்டலை சின்னம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி. அது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான். இட்ஸ் an interim order. Yes, it's not a final order. வரணும். ஃபைனல் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் அது யாரோட சின்னம், யாரோட சிலை, யாரோட கட்சிங்கிறத முடிவு செய்ய முடியும். உங்க கட்சியோ உங்க சின்னத்தையோ காப்பாத்திக்கவே முடியாம 10 ஆண்டு காலம் தமிழனுடைய உரிமையும் தமிழ்நாட்டு உரிமையும் அடகு வச்சுட்டு உதய மின் திட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா ஏத்துக்கிட்டாங்களா? நீங்க ஏன் கையெழுத்து போட்டு வந்தீங்க? சொத்து வரி யார் ஏத்துறது? 2019 250% சொத்து வரி ஏத்துனீங்க. நாங்க ஆட்சிக்கு குறைச்சிருக்கோம்.
எல்லா பால் விலையை வந்து நீங்க சொன்னீங்களா பால் விலை உயர்வு, ஆட்சிக்கு வந்த உடனே கையெழுத்து போட்டதுல 3 ரூபாய் பால் விலையை குறைச்சிருக்கோம். சும்மா எதையாவது ஒண்ணு பேசணுங்கிறது பேசுறதுக்கு எனக்கு புரியுது சார், உங்க விரக்தி புரியுது. ஒண்ணு மக்களிடம் பொருட்களோட விலை கூடி இருக்கு நிச்சயமா, அதை போல பால் கொள்முதலின் விலையும் கூடி இருக்கு. நாங்க மக்கள்கிட்ட வாங்குறோம் இல்லையா, பால் விலை உயர்ந்திருக்கு, விவசாயிகளிடமிருந்து வாங்குகிற பால் விலை கொள்முதல் இருக்குல்ல, அதையும் நாங்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். தட்ஸ் a balanced government. அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய அந்த விரக்தி இருக்குல்ல, போகிற இடங்கள்ல இன்னைக்கு காலைல கூட ஒரு வீடியோ பார்த்தேன். யாரோ உங்க ஏடிஎம்கே ஆட்கள் வந்து பிரச்சாரத்தை கூட்டிட்டு போயிட்டு அந்த பாவம் ஒரு கிழவிகளுக்கு 150 கிழவிகளை தெருவில் விட்டு போயிட்டீங்கன்னு அந்த அம்மா எல்லாம் புலம்புற வீடியோவை பார்த்தோம். சார், இங்க ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க என்ன வேணாலும் பேசலாம், வாய்ப்பு இருக்கு, நீங்க என்ன வேணாலும் பேசலாம். நீங்க ஒரு முடிவை எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா, நாங்கள் மோடியை ஆதரவை உறுதி செய்த எடப்பாடின்னு கேப்ஷன் போதில்ல, நீங்க ஆதரிங்க, இன்னும் ஆதரிங்க. இல்ல, மோடி எதிர்ப்புங்கிறது முனை முழங்கிய பேனாங்கிறார் அவர். அவங்க இப்ப மாறி இருக்கு, களம் மாறி இருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்த பிறகு களம் மாறி இருக்குங்கிறார். யார் சொல்றது? மணிகண்டனும் சொல்றாரு, அடுத்து சேதுராமனும் சொல்லுவார். 2 பேர். எனக்கு என்ன